கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. சர்வ வல்லமை உள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி வருகிற காலத்தில் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்துவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கண்களில் எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. தங்களை துரத்தி வந்த சத்துருக்களின் சேனைகள் அடிமைப்படுத்தின எல்லாவித அடிமைத்தனத்தின் காரியங்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு கிடக்கிறதை கண்ணார காண்கிறார்கள். கண்ட உடனே கர்த்தரை நோக்கி கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துகிறாங்க. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவரை பாடுவேன் என்று எல்லா கூட்ட ஜனங்களும் பாடுகிறாங்க. மோசையும் பாடுகிறார், ஆரோனும் பாடுகிறாங்க, மிரியாம் பாடுகிறாங்க, எல்லாருமே பாடுகிறாங்க. அவளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறாங்க. வழியில் எங்கேயுமே தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது 3 நாளாய் ஆகிவிட்டது. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை. இப்போ ஒரு இடத்துல தண்ணீரை பார்க்குறாங்க. தண்ணீர் நிறையா இருக்குது, ஆனால் அதை குடித்தால் கசப்பாக இருக்குது. வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மாரா என்கிற ஸ்தலத்துக்கு வந்தபோது தண்ணீர் இருந்தது, ஆனால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு கசப்பாக இருந்தது. கசப்பாக இருந்ததுனால அதை குடிக்க முடியலை. அதற்கடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க? 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார். உடனே முறுமுறுப்பு தான் வாழ்க்கையில் வந்துச்சு. முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு தூரம் தேவன் நடத்தி வந்த அந்த அன்பையும் அவர் நடத்தி வந்த அந்த வல்லமைகளையும் மறந்து விட்டுட்டு இப்பொழுது தண்ணீர் இருக்குது, ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருக்குது. உடனே மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க தான் தெரியுதே தவிர தேவன் இவ்வளோ தூரம் நம்மளை நடத்தி வந்தாரே, இனியும் தேவன் சொல் கேட்டு நடப்போம், தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம் என்கிற எண்ணமே இந்த ஜனங்களுக்கு இல்லை. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவ்வளவு கசப்பான தண்ணீர் அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிடுகிறார். மோசையினுடைய கண்களுக்கு ஒரு மரத்தை காட்டுகிறார். அந்த மரத்தை பார், அந்த மரத்தை வெட்டி அதனுடைய ஒவ்வொரு கொப்புகளையும் இந்த தண்ணீரில் போடு, தண்ணீர் மதுரமாய் மாறிவிடும் அப்படின்னு. அதே போல் மோசே செய்கிறார். எல்லா ஜனங்களும் குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் மதுரமாய் மாறினது. இதில் இருந்து என்ன கற்றுக்கிறீங்க? தேவன் நடத்தி வந்த அதிசயமான காரியங்களை திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறந்து விடுவீங்க. இவ்வளவுதான் சத்தியம் எழுதி வச்சிருந்தாலும், எவ்வளோதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், உங்களுக்கு பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சாலும், இவ்வளவு சபைக்கு வந்து எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும், யூடியூப்பில் எத்தனை தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் திடீரென்று தேவனை மறந்து விடுகிற அந்த தன்மை வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கும்போது அந்த வாழ்க்கை கைகூடி வருமா என்கிறதுல அந்த மணமகனும் சரி தவித்து கொண்டிருப்பாங்க. அந்த வீட்டார்களே தவித்து கொண்டிருப்பாங்க. தேவன் அதிசயமாக அந்த திருமணத்தை நடத்தி தருவார். தேவன்தான் முன்னின்று திருமணத்தை நடத்தி தந்தார், எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தார் என்று சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வருஷம் கழித்து அவர்கள் கணவன் மனைவியாய் வாழும் போதும் கர்த்தர் கொடுத்த உறவு என்று இருப்பாங்க. அதே வருடங்கள் செல்லும் போது கசப்பாய் மாறிவிடும். நினைத்தபடி வாழ்க்கை இல்லை, நான் சொல்கிறத கேட்க மாட்டேக்காங்க, அவங்க சொல்கிறதா நான் செய்யணுங்காங்கன்னு வாழ்க்கை கசப்பாய் மாறும். பிள்ளை பிறக்கும்போது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எங்களுக்கு ஒரு சந்ததியை தேவன் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார் என்று கையில் ஏந்தி கர்த்தரை துதிக்கிற அதே உள்ளம் குறிப்பிட்ட காலம் கழித்து பிள்ளையை வளர்க்கறதுல கசப்பாய் மாறிவிடும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் சில நேரங்கள் கசப்பான அனுபவங்களுக்குரியவர்களாய் மாறிவிடுகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்தப்பெல்லாம் எனக்கு நல்ல பாசமாக இருந்த தாய் தகப்பன் இப்பொழுது என்னை அடிக்கடி கடிந்து கொள்கிறார்கள் என்கிற கசப்பு நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். உறவுகள் சில நேரத்தில் கசக்குது. வேலை ஸ்தலம், ஒரு வேலையே கிடைக்காத காலத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைக்காதாங்கிற அங்கலாய்த்து நிற்பாங்க. ஜெப குறிப்புகள் 1000 கொடுப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி தருவார். இது கர்த்தரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தார் என்று அவ்வளவு சாட்சிகள் சொல்லும்.
ஆனால் அதே வேளையில் குறிப்பிட்ட காலம் கழித்து கசப்பான அனுபவங்கள் வந்துவிடும். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அருமையாய் தாயின் கருவில் இருந்து இனிமையாய் ஆரம்பித்த அந்த வாழ்க்கை வாலிப நாட்களிலே தேவனை மறந்து தேவனை அற்று தூரம் போய் கண் கண்டதே காட்சி என்று கண்டதையும் தேடி அலைந்து வாழ்க்கையை தொலைத்து பரிசுத்தத்தை குலைத்து இறுதியாக தேவனை சார்ந்து கொள்ளலாம் என்று வரும்போது தான் செய்த பாவம் தன் கண் முன்னாடியே நின்று அவங்களுடைய முதிர் வயது ஆனாலும் இயேசு கிறிஸ்து மன்னித்திருந்தாலும் அவங்களுடைய முதிர் வயது வரைக்கும் அந்த அனுபவம், அந்த கசப்பான அனுபவம் அவர்களை விட்டு நீங்காதபடி இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு கசப்பான அனுபவம் நிறைஞ்ச மனுஷனுடைய வாழ்க்கை, இவ்வளவு கசப்புக்கும் யார் காரணம்? தேவனா? இல்லை. தேவன் கொடுத்தார் என்று நினைக்கிற மனிதன் தனக்கென்று அதை உரிமையாக்கி கொண்டு வாழும்போது தான் அவனுடைய வாழ்க்கையிலே கசப்பு வருகிறது. தேவன் கொடுத்த வேலை என்று நினைத்தவர்கள் திடீரென்று இந்த வேலையில் நான் தானே இருக்கிறேன், எனக்கு தானே இவ்வளோ காரியத்தை சொல்கிறாங்க, நான் தானே செய்ய வேண்டியிருக்குன்னு வருகிற அந்த போட்டி பொறாமை தான் கசப்பான அனுபவத்துக்குள்ளாக கொண்டு போகுது. குடும்ப வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கி இதையெல்லாம் தாண்டி சபை வரைக்கும் வந்துருச்சு. சபைக்குள்ளே ஒரு காலத்தில் வரும்போது கர்த்தர் எங்களுக்கென்று கொடுத்த இடம், அப்படியே எங்கள் மனதில் நினச்சதெல்லாம் கர்த்தர் இடைப்பட்டார், எங்களோட பேசினாருன்னு அவ்வளோ தூரம் சொல்லுகிற இதே வாய் இப்பவும் அதே மனசில் நினைக்க தான் கர்த்தர் வேதத்துலேருந்து சொல்லுவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் இங்கே ஒரே கடிந்து கொள்ளுதலாக இருக்குது, அப்படி இருக்கு, இங்கே கசப்பு வந்துடும். ஏன்? அன்னைக்கு கர்த்தருடைய சொல் கேட்டு நடந்தோம், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மறக்கிறோம். யாருக்கு இந்த கசப்பான அனுபவம் வருதோ அந்த கசப்புக்கு நீங்கள் தான் ஒரு காரணமாக இருப்பீங்கிறத ஒத்துக்கொள்ளாத அளவுக்கு எத்தனையோ பேச்சுக்கள், ஏச்சுக்கள், முறுமுறுப்புகளை உங்கள் வாயிலே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றபடி இருதயத்தில் அது வந்து 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 கடைசியாக முடிவில் அது பயங்கரமாக வந்து நிரப்பிடுச்சு. துன்பமான அனுபவங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதத்தையும் தன்னை மட்டும் விட்டுட்டு மற்ற தன்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ படிக்கிற இடத்துல சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்களோ யாராக இருந்தாலும் சரி எல்லார் மேலேயும் ஒரு கசப்பான அனுபவத்தை இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இத்தனைக்கும் மொத்த கசப்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா? இவங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பை இவர்கள் அறியாதனால தான் இருக்குது. அன்று மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன் நடத்தி வந்த பாதைகளையும் அதிசயங்களையும் பார்த்து வியந்து கர்த்தரை புகழ்ந்து பாடினவங்க. 3 நாள் தான். 3 நாளில் தண்ணீர் இல்லைங்கும் போது ஒரு தண்ணீர் இருக்குது இப்போ ஒரு இடத்துல, ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால மோசையை நோக்கி முறுமுறுத்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி ஆராதிச்சப்போ எல்லாருமே கர்த்தரை ஆராதிச்சாங்களாம். என் கர்த்தர், என் தேவன், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அங்கே ஒருமையிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவன் சொன்னபடி மோசே எங்களை நடத்தினார், அதனால் தேவன் எங்களை ஆசீர்வதித்தீரே அப்படின்னு தேவனை நோக்கி யாருமே வேண்டலை. மோசையாக இருந்தாலும் சரி, ஆரோனாக இருந்தாலும் சரி, ஜனங்களாக இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி ஒரு மனமாக வேண்டினாங்க. என் தேவன் எங்களுக்கு வெற்றியை தந்தார் என்று தான் வேண்டினாங்க. இப்போ தண்ணீர் இல்லைன்னா ஒன்று ஜனங்கள் செட்டு சேர்ந்துட்டாங்க. செட்டு சேர்ந்து ஒரே மோசையை எதுக்குறாங்க, முறுமுறுக்கிறாங்க. தண்ணீர் எங்களுக்கு கசப்பாக இருக்குது, நாங்கள் என்ன செய்ய? 3 நாளைக்கு முன்னாடி தானே பெரிய அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் கண்டது, இப்போ ஏன் இந்த முறுமுறுப்பு? உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தாங்க. எல்லா ஒரு நன்மையான அனுபவம் 3 நாள் தான், பிறகு அதுக்கடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் கசந்து போயிருச்சு. என்ன இது? என்ன 3 நாளை நாங்கள் உபவாசம் இருந்து பார்த்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்குது? நாங்களும் எங்கள் வேலையை நல்லா தான் செஞ்சிட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே கைகூடி வர மாட்டுக்கு. திடீரென்று வருகிற கசப்பு. இந்த கசப்புக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மொத்த ஜனங்களும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசை அத்தனை பேருடைய முறுமுறுப்பை பார்க்காதபடி இந்த ஜனங்களை தேவன் தான் நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது தண்ணீர் இருக்குது, ஆனால் கசப்பாக இருக்குது. தேவனிடத்தில் கேட்போமே என்கிற எண்ணம் அந்த மோசைக்கு இருந்தது. அவன் கேட்டான். அங்கே என்ன பண்ணியிருந்தார் ஆண்டவர்? அருமையான ஒரு மரத்தை வைத்திருந்தார். அந்த மரத்தின் கொப்புகளை வெட்டி போடு, அந்த தண்ணீர் மதுரமாகும் என்று சொன்னார். மதுரமாய் மாறிற்று. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் உங்கள் கூடவே வருகிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து.
அந்த கல்வாரி மரத்தை தூக்கி சுமந்த அந்த கொடுங்கோலமான கோரமான சிலுவையை, முற்கள் நிறைந்த அந்த மரத்தை தூக்கி சுமந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய திருமண அனுபவங்களிலே, உங்களுடைய வாலிப அனுபவங்களிலே, உங்களுடைய குழந்தை அனுபவங்களிலே, எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு தான் வருகிறார். ஆனால் அவரை மறந்துட்டு உங்களுடைய சுய எண்ணங்களையும் உங்களுடைய சுய பலனையும் நீங்கள் சார்ந்து கொண்டு வாழும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் வருகிறது. ஒரு காலத்தில் தேவனை நோக்கி பார்க்க சபைக்கு வந்த உள்ளம், இன்று நாங்கள் இவ்வளவு தூரம் நல்லா வாழ்றோம்ல, தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம்ங்கிற அந்த பெருமை தேவனுக்கும் உங்களுக்கும் பகையாய் மாறுகிறது, கசப்பாய் நிற்கிறது. தேவன் உங்களுக்கு கசப்பான அனுபவத்தை ஒரு நாளும் தருகிறவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இயலாமையோ வறுமையோ வெறுமையோ எதுவாக இருந்தாலும் தேவன் இதை அனுமதித்தாரா? அவர் அனுமதித்தா அவர் உங்களோடு தான் வருவார், அதை உங்களுடைய கண்களுக்கு காட்டுவார். நீங்கள் தேவனை மறந்து தேவன் காட்டாத பாதைகளில் போய்கொண்டிருக்கும் போதுதான் என்ன செய்வோம் என்கிற திகைப்பு வந்து முறுமுறுப்புகள் கசப்புகள் எல்லாம் வருகிறது. அதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் நடத்தி வந்த பாதையை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இனிமேல் எப்படி கர்த்தர் நடத்துவார்? நாங்கள் தானே இதை செய்யணும், நாங்கள் இந்த கடனை நாங்கள் தானே கட்டணும், இந்த வேலையை நாங்கள் தானே பார்க்கணுங்கிற அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பை தருகிறது. கடனை கட்டணும் சரிதான், ஆனால் இவ்வளவு தூரம் நடத்தி வந்த தேவன் அவர் தானே, அந்த கடனை கட்டக்கூடிய பலனும் அவர் தான் தரணும். உங்களுக்கு உங்கள் சரீரத்தில் அந்த பலனை தந்து உங்களாலே அந்த கடனை கட்ட தேவன் வைப்பார். ஆனால் அந்த பலனை நீங்கள் அவரிடத்துல தான் பெற்றுக்கொள்ளணும், அவரை நோக்கி வேண்டணும். என்ன செய்வோம் என்பது திகைப்பு வேறங்க, ஆமாம் எண்ணத்தை வேண்டி வேண்டி எண்ணத்தை கண்டோங்கிற கசப்பு வேறங்க. 3 நாளில் செங்கடலை பிளந்து நடத்தி வந்த தேவனுடைய அன்பை மறந்து போனார்கள். இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயமும் 3 நிமிஷம் கூட தேவனோடு இராதபடிக்கு அவர்கள் தன் கண் கண்டதே நலத்தின்படி போகணுங்கிறதுக்காக அதை தடுத்து வசனமோ இல்லை இப்படியாக நில்லு கொஞ்ச நேரம் பொறுத்து போனால் உடனே அவங்க வாழ்க்கையில் கசப்பாயிருச்சு. நாங்கள் நினச்சதை சாதிக்க முடியலன்னு. உங்களுடைய சிறு வயதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் நினச்சதை சாதிச்சு உங்கள் வீட்டில் யாராவது நிம்மதியாக இருக்காங்களா? இல்லை நீங்களாவது நிம்மதியாக இருக்கிறீங்களா? நினச்சதை சாதிக்கணுங்கிறத விடுங்கங்க. தேவ சித்தம் என்னவென்பதை அவரை நோக்கி பார்த்துருங்க, அதில் தான் இனிமை இருக்கும். இன்றைக்கும் கசப்பான அனுபவங்களோடு இன்றைக்கி நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். என் வீட்டுக்கு உழைச்சி போட்டு நான் என்னத்தை கண்டேன், என் வீடுன்னு பார்த்து நான் என்னத்தை கண்டேன், எல்லாமே எனக்கு இன்றைக்கி எதிராக தான் செயல்படுகிறது, எல்லாமே எனக்கு விரோதமாக தான் இருக்குது, நான் வாழ்ந்த என்ன புண்ணியம் என்கிற கசப்போடு நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கலாம். இந்த கசப்புக்கு காரணம் உங்களுடைய செயல்பாடு தானே தவிர தேவன் அல்ல. எவ்வளவு கசப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை மதுரமாகத்தான் இருக்கும். உங்களுடைய நடக்கைகளை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை இனிமையாகத்தான் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை விட்டு விட்டதுனால தான் வந்தது இந்த கசப்பு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்து வருகிற வேளையில் பாசமுள்ள ஒரு மரம் உங்கள் கூட தான் வருது. கணவன் மனைவியாக வாழ்கிற வாழ்க்கையில் திடீரென்று வருகிற கசப்புகளின் மத்தியில் உங்களை இணைத்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அப்படி ஒரு மண்டபத்தில், அப்படி ஒரு பெரியவர்களுடைய முன்னிலையில், பரிசுத்தவான்களுடைய முன்னிலையில் தேவ கிருபை தாங்கி தேவன் ஆசீர்வதித்து அந்த கையை பிடித்து கொடுத்த அந்த அனுபவம், தேவன் அன்னைக்கு உடன் இருந்தார் என்று நினைத்த உங்களுடைய உள்ளம் இன்னைக்கு தேவனை மறந்துவிட்டு நான் என்று இருப்பதுனால தான் கசப்புகள் வருது. கர்த்தரை நோக்கி பாருங்க. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னா பிரிக்கிறவர்கள் மற்றவர்கள் அல்ல, உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை. தேவன் உங்களுக்கென்று கொடுத்த பிள்ளை தான். அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எவ்வளவு தூரம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டீங்க? வருஷத்தில் எத்தனை நாள் அந்த பிள்ளைக்காக உங்களுடைய முழங்கால நீங்கள் முடக்கிறீங்க? அதையெல்லாம் விட்டுட்டு பிள்ளையை வளர்க்குற வாழ்க்கையில கசப்பாய் மாறிவிடுதே. என் பிள்ளை என் சொன்னபடி கேட்க மாட்டேங்கான், என் பிள்ளை இப்படி இருக்கிறான். அதே மாதிரி தான் பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல நடப்பது. குடும்பத்தை புரிந்து கொண்டே நடப்பதில்லை. சபைக்கு வருவது, தேவனை ஆராதிப்பது, அப்பம் பாத்திரத்தில் பங்கு பெறுவது, ஆனால் தன் தாய் தகப்பனுடைய பாரம் என்ன என்பதே அறியாத பிள்ளைகள் இன்று உண்டு.
குடும்பத்துக்குள்ளே திடீரென்று வருகிற கசப்பு, எத்தனையோ அன்பு பாராட்டின தாயும் தகப்பனும் திடீரென்று அவர்கள் பிடிக்காத அளவுக்கு எரிச்சலாய் ஒரு பிள்ளைக்கு மாறுதே. ஏன்? அன்றைக்கு அந்த அன்பை நினைக்கிறாங்களா? இல்லை, என்னை இப்படி பேசிட்டாங்கங்க தான் நினைக்கிறாங்க. எத்தனை இனிமையை நீங்கள் சந்திச்சிங்க. இன்னைக்கு உங்களுக்கு வருகிற இந்த சங்கடமான சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு தான் என்பதை ஏன் மறந்தீங்க? இனிமையற்ற வாழ்வில் திடீரென்று தனிமையாய் போன ஒரு நிலைமையை நீங்களே உணர்றீங்க. ஆனால் எங்கேயும் ஆண்டவர் தனிமையாக விட மாட்டாராங்க. இங்கே பாருங்க, செங்கடலை பிளந்து நடத்தி வந்தார். இப்போ 3 நாள் பிரயாண தூரத்தில் அவங்களுக்கு சுற்றிலும் வனாந்தரம் தான். தண்ணீர் இருந்தாலும் அது கசப்பாக இருக்குது. இனிமையே இல்லை வாழ்க்கையில். நாங்கள் இவ்வளோ தனித்து விடப்பட்டுட்டோமே, யாருக்கிட்ட போக? மோசே ஓன்ட்ட தானே நாங்கள் கேட்க முடியும். ஓன்ட்ட கேட்டால் நீ இத்தனை ஜனங்களுக்கு இந்த தண்ணீரை கசப்பாக இருக்கிறத மதுரமாக மாற்றிடுவியா? ஒன்றால் எப்படி முடியும்? போராட்டம் வந்தது. எல்லாருமே தனிமையை தான் உணர்ந்தாங்க. ஆனால் நடத்தி வர சொன்ன தேவன், அருமையாக நடத்தி வர சொன்ன ஒரு மனிதனுக்கு தான் தெரியும், நான் தனிமை அல்ல. இந்த ஜனம் முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, இந்த தண்ணீர் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை. அவர் உங்கள் முறுமுறுப்பையும் நிறுத்த முடியும், இந்த கசப்பையும் மாற்ற முடியும். மாற்ற முடியுங்கிற எண்ணத்தில் தாங்க கர்த்தரை பார்த்தான். இன்றைக்கி நிறைய பேர் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, எத்தனையோ உபவாசம் எல்லாமே இருப்பீங்க. தேவனால் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியுங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அவர் மாற்றுவதற்கு முதலாவது நீங்கள் கேட்டு நடக்கணும்ல. மோசே தேவனை நோக்கி வேண்டின உடனே ஆண்டவர் கசப்பை இனிமையாக மாற்றலை. மோசேக்கு ஒரு வேலை சொன்னார், இந்த மரத்தை வெட்டி இதன் கொப்புகளை அதில் போடுன்னு. அவன் செய்தான். இன்னைக்கு தேவனிடத்தில் வேண்டுகிறேன், என் குடும்பத்தின் பிரச்சனை நீங்கள் வேண்டுகிறேன், என் குடும்பத்தில் இருக்க உபத்திரவம் நீங்கள் வேண்டுகிறேன், என் வீட்டில் இருக்க கடன் நீங்கள் வேண்டுகிறேன்னு எல்லாம் சொல்கிறீங்களே, என்ன கட்டளை வந்துருச்சு உங்களுக்கு? எந்த கட்டளையில் கீழ்ப்படுகிறீங்க? வேண்டுகிறேன் 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 வேண்டுகிறேன், வேண்டுனதுக்கு பதில் இல்லையா? இப்படி நடவென்று வரலையா? மோசே உடனே வேண்டோன்னா ஆண்டவரே தண்ணீரை மதுரமாக மாற்றலைங்க. மோசேக்கு ஒரு வேலையை கொடுத்தார். உங்களுடைய வீட்லேயும் வருகிற கசப்பான அனுபவங்கள், போராட்டங்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு. இதை நீ செய் அப்படின்னு. அதை நீங்கள் செய்யும் போது தான் மாறும். உங்களுடைய முன்னாள் அனுபவங்களை திரும்பி பார்த்து, என் வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் எல்லாம் பெருகிட்டதே அப்படிங்கிற கசப்பு வரும்போது, இப்பொழுது நீ இந்த மாதிரி பைபிள் படி, இந்த மாதிரி ஜெபக்கூடத்தில் இரு, இந்த மாதிரி தேவனை தேடுங்கிறத அவர் கற்றுக் கொடுப்பார். எதுவுமே இல்லாமல் பழைய மாதிரியே நீங்கள் இருப்பீங்கன்னா அதே பழைய அனுபவங்கள் தான் இருக்கும், அதே கசப்பான அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வரும். கசப்புகள் மாற வேண்டும் என்றால் மதுரமாக்கும் தேவனிடத்திலே காத்திருந்து தேவன் சொல்லுகிறபடி உங்கள் கையின் கிரியைகளை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை மாற்ற வேண்டும். அன்று ஒரு மோசே தேவன் சொன்னபடி அந்த மரத்தை வெட்டினான். அந்த மரத்தின் கொப்புகளை எடுத்து போட்டார்கள். தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. எந்த ஒரு கசப்பான வேலையிலும் தேவன் இனிமையை உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்க தான் செய்கிறாரு. கசப்பு தான் என் வாழ்க்கை நீங்கள் நினச்சிடாதீங்க, இடமே கிடையாது. தேவனை தேடுகிறவர்களுக்கு எல்லாம் இனிமை தான். உங்களுடைய கசப்பான எல்லா அனுபவங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்திலே சுமந்து விட்டார். அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவித பாவ சாபங்களையும் எல்லாவித காரியங்களையும் முறியடித்து விட்டார். உங்களுக்காக உங்களை மீட்ட இயேசு இரட்சகர் உங்களுக்கான பாவங்களையும் பாடுகளையும் சுமந்தவர் என்பதை நீங்கள் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறீங்களோ, அன்றைக்கு உங்களுடைய கசப்பான அனுபவங்கள் மாறும். நான் வேண்டினேன் என்பது மாத்திரம் உங்களுடைய பெருமையாக இருக்கக்கூடாது. அவர்கிட்ட வேண்டுகிற எல்லாருமே பெற்றுக்கொள்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, அவர் பட்சபாதம் இல்லாத கர்த்தர். அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர்கிட்ட எந்த ஒரு வேற்றுமை நிழலும் கிடையாது. அவரை நம்பி வருகிற ஒவ்வொருவர்களும் தன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து தங்களுடைய அங்கலாய்த்த வாழ்க்கையை அவரிடத்திலே மனதளவில் இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை எடுக்கிறேன், நம்முடைய சிலுவையின் ரத்தத்தினால இந்த ஒரு விஷயம் என்னை கழுவி சுத்திகரியும், என் கசப்பான வாழ்க்கை இனிமையாய் மாறட்டும், என் கசப்பான அனுபவங்கள் என்னை விட்டு நீங்கட்டும்னு வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாகவே அந்த இயேசு பதில் தருகிறவராக இருந்து உங்களுடைய கசப்பை எல்லாம் இனிமையாய் மாற்ற முடியும். வரும்போது நீங்கள் தனிமையாக வந்த வாழ்க்கையை உணரலாம். ஆனால் போகும்போது இயேசுவின் நாமத்தை உணர்ந்து கொண்டு, இந்த இயேசு எனக்காகத்தான் பலியானார், எனக்காகத்தான் உயிரோடு எழுந்தார், எனக்காகத்தான் பரத்தில் இருக்கிறார், எனக்காகத்தான் பரத்தை ஆயத்தப்படுத்துகிறார், நானும் என் குடும்பமும் ஒரு நாளும் கெட்டு போகாத படிக்கும்
தள்ளாடி நடக்காதபடிக்கு தான் என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோட அந்த இயேசு நேரத்தில் நான் வேண்டுகிறேன். எனக்கு நிச்சயமா இந்த நாளில் என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுவார், வெறுமையை மாற்றுவார், தரித்திரத்தை நீக்குவார் என்று உண்மையாய் வேண்டுவீர்களானால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கே உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறாருங்க. அவர் நிச்சயமா தருவார். வந்தது பெருமையா இருக்கக்கூடாது. எத்தனை துன்பத்தில் நான் கடந்து வரேங்கிறது பெருமையா இருக்கக்கூடாது. உங்களுக்கான துன்பங்களை சுமந்து தீர்த்த இயேசுவை நீங்க பார்க்கணும். அவரிடத்துல எல்லாவற்றையும் வைத்து விட்டு நீங்க போகணும். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மதிப்புக்குரியதாய் மாற்றி நடத்துவார். அதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். இன்னைக்கு இருக்கிறத காட்டில் உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். நீங்கள் வேண்டிக் கொள்வது தெளிவாக இருக்கணும்ல. உங்கள் வேதனையும் சோதனையுமே பெருசு பெருசுன்னு நினைக்கிறதுனால தாங்க இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பதில் தர முடியல. அவர் செங்கடலை இரண்டாக பிளந்தவர், எரியோ கோட்டையை தவிடுபடி ஆக்கினவர், யோர்தானை குவியலாக நிறுத்தினவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், கடல் மேலே நடந்து வந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், சீசர்களை இறுதி வரைக்கும் கைவிடாமல் உடனிருந்தே நடத்தினவர், பரிசுத்தாவின் பலனை தந்தவர். இவ்வளவு தந்தவரை பார்க்குறீங்களா நீங்கள்? எதுவுமே பார்க்காம உங்கள் பிரச்சனை மட்டும்தான் பெருசு பெருசுனா பிரச்சனையிலே கடங்க. யாரு வேண்டானா? சங்கடம் தீருவதுக்கு தான் சர்வ வல்லவர்கிட்ட வரோம். அப்போ தன் சங்கடத்தை அறிக்கையிடணும், அவர் தீர்த்துவார்னு விசுவாசிக்கணும். அந்த சங்கடத்துக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தாலும் உங்கள் மனசில் நீங்கள் அவர்கிட்ட அறிக்கையிடணும். அறிக்கையிடும் போது தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவர்களாக நீங்கள் மாறுவீங்க. அது உங்களுக்கு மாத்திரம் இளைப்பாறுதல் தராது, உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் இளைப்பாறுதலை தரும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் கசப்புகள் நீங்கும்படியாய் பாசமுள்ள ஒரு மரம் உங்களோட தான் வருது. நீங்கள் ஜெபத்துக்கு வந்துட்டு போனால் தனிமையாக போகிற ஆள் அல்ல, உங்களோடு அந்த இனிமையான இயேசு கிறிஸ்து கூட தான் வருகிறாரு. அந்த இயேசுவின் இடத்துல எல்லா வித வேதனைகளையும் சோதனைகளையும் வைத்து விட்டு எனக்கு நீக்கித்தாங்க ஆண்டவரே, இயேசு நாமத்தினால் நான் வேண்டுகிறேன் என்று நீங்கள் செல்வீங்களானால் அவரிடத்துல வேண்டி விட்டேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற பலத்தோட நாளைக்கோ இன்னைக்கோ எனக்கு அவர் புது பலனை கட்டளையிடுவார். என் கரத்தினால கைவிடப்பட்ட காரியம் தேவன் என் கரத்திலே கொடுத்து அதை முடிப்பார் என்கிற விசுவாசம் உங்ககிட்ட இருக்குமானா அதை மீண்டும் உங்களுடைய கரத்திலே கொடுத்து உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே அவர் சாட்சியாய் நிறுத்தி அழகு பார்ப்பார். உங்களுடைய கசப்பான அனுபவம் இனிமையாய் மாறும். இனிமையான ஒருவர் உங்களோடு தான் இருக்கிறாரு, உங்களோடு தான் வராரு. சபைக்கு வந்துட்டு நீங்கள் வெறுமையாக போவதே இல்லை. அந்த ஒருவர் சொல் கேட்டு நடங்க. அந்த ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொல் கேட்டு நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் தன் பிள்ளைகள்கிட்ட விரும்புகிறார், என் பிள்ளைகள் என் சொல் கேட்டு நடக்கணும். சொல் கேட்டு நடக்கும்போது உங்களுடைய கசப்புகள் இனிமையாய் மாறும். மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றினவர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.